டேய் மச்சான், போலீஸ் எங்களை சுத்து போட்டாங்கடா, சீக்கிரமா வாங்கடா. பண்ணிட்டு இருக்க குழந்தைகளை கடத்துறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் உயிரோட கொளுத்துறோம். இழுத்துட்டு போங்க. போடா நில்ல. போடா பரதேசி நாயே. ஸ்டேஷன்ல போட்டு 30 போட்டாடா சரி போடுவேன். போடா. குழந்தைங்க எங்க? குழந்தைங்க எங்க? எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? சொல்லு. எங்க வச்சிருக்க குழந்தைங்க? சொல்லுடா. நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல பின்னாடி வேற யாரா இருக்காங்களா? சொல்ல போறியா இல்லையா? சொல்றா சொல்லு. ஒருக்கி நாய சொல்றா. உண்மை சொல்லு. சொல்லு. யார் நீங்க? விருந்தாளி போடி வெளில போ. என்ன சார் விஷயம்? ஓகேங்க, போயிட்டு வாங்க. பாத்து. நம்ம குழந்தை எங்க போச்சு சார்? இங்க வந்த குழந்தைகள என் குழந்தை இல்ல சார். குழந்தை பேரு அனிதா சார். அனிதா சார். டோட்டலா 12 குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதுல 2 பேர் இறந்துட்டாங்க. 9 பேரை நம்ம காப்பாத்திட்டோம். அதுல இவங்க குழந்தை மட்டும் மிஸ்ஸிங். திருட்டு நாய, இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சுதுடா. குழந்தைங்கடா, குழந்தைங்க, குழந்தை கொண்டுட்டியா? அந்த குழந்தைங்க சொல்லு. நான் குழந்தை தான் சார் கடத்தினேன். நீங்க கேக்குற குழந்தை எனக்கு தெரியாது சார். சொல்றா, பொய்யா சொல்றா? உண்மை சொல்லு. எங்க இருக்கா? சொல்றா. கிட்னாப் பண்ணது 12 குழந்தைங்கள. அதுல 2 பேர் செத்துட்டாங்க, 9 பேர் கடச்சிட்டாங்க. அந்த ஒரு குழந்தை என்னாச்சுன்னு சொல்லு. நான் மும்பைக்கு மட்டும் தான் சார் குழந்தைகளை சப்ளை பண்றேன். சப்ளை பண்ண எனக்கு காசு கிடைக்கும். கொலை பண்ண என்ன சார் கிடைக்கும்? நான் சொல்றது உண்மைதான் சார். பணத்துக்காக குழந்தைகளை கடத்தி விக்கிறீங்களாடா? சும்மா விட மாட்டேன்டா. கொல்ல மாட்டேன். திருட்டு நாய்களா, குழந்தைகளை கடத்துறீங்க. நீங்க உருப்படுவீங்களாடா? உயிரோட புதைச்சிருவேன்டா. ரவிக் விடு. விடு ரவிக். ஹலோ. ஐயோ அனிதா, அனிதா, பாருமா, நம்ம குழந்தை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. ஐயோ, குழந்தைங்களோட மர்டர்ஸ்ல எந்த விதமான க்ளூஸும் கிடைக்க மாட்டேங்குது. கேஸை எப்படி எங்க இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னே தெரியல. ஆமா சார், ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ரஃபிக் சார், இந்த ஷூ மார்க்க போட்டோ எடுத்து உடனே ஃபாரன்சிக்கு அனுப்புங்க. ஓகே சார். ரிப்போர்ட்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லுங்க. தேவைப்பட்ட நான் பேசுறேன். சார், என் பேரு ரம்யா. நான் போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட் டாக்டர் சார்.
இறந்து போன குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணேன். கண்டிப்பா இந்த குழந்தைய ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆபரேஷனை சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே சார். ரஃபிக் சார். சிட்டில எத்தனை சர்ஜிக்கல் ஷாப்ஸ் இருக்கோ அந்த டீடைல்ஸ்ல எனக்கு உடனே சார், I'll do it. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்கள் 2 டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம். என்ன விஷயம் சார்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. எல்லா சர்ஜிக்கல் ஷாப்பையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கோ ப்ரைவேட் பர்சனுக்கோ இல்லை டாக்டருக்கோ ஹார்ட் சர்ஜரிக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது கொடுத்தீங்களா? ஒரு நிமிஷம் சார். மே 5ஆம் தேதி ரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கியிருக்காங்க சார். அப்புறம் ஜூன் 22 ஆகாஷ்ன்ற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஜூலை 10 சுதாகர்னு ஒரு பர்சன் கூட வாங்கியிருக்காரு சார். உங்கள் ஷாப்பில் சிசி கேமரா இருக்கா? இல்ல சார். ம். சிஸ்டமில் செக் பண்ணி சுதாகரோட டீட்டெயில் சொல்ல முடியுமா? 1 மினிட் சார். ஃபோன் நம்பர் இருக்கு சார். ம், சொல்லுங்க. 8124055667. 667. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எஸ் சார். உங்கள் காலை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். ஒருவேளை அவர் திரும்ப கால் பண்ணாருன்னா உங்கள் காலை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். பரவாயில்லையா? ஓகே சார். சர்ஜிக்கல் ஷாப்பில் கலெக்ட் பண்ண நம்பரை ட்ராக் பண்ணுறீங்களா? அதோட ஸ்டேட்டஸ் என்ன? பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்காக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேறு வாங்கியிருக்கோம். சிம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உன்னால் தப்பிக்க முடியாது சார். ஓகே, குட். தேங்க்யூ சார். ம். சார். ஓகே சார், நான் அந்த சார். வேலையாக தான் இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். நீங்க ட்ராப் பண்ண சொன்ன நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு சார். ஹலோ சாய்ராம். சொல்லுங்க சார். என் பேரு சுதாகருங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்காக சர்ஜிக்கல் பிளேட்ஸ் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அர்ஜென்ட். இன்னைக்கு வந்தா கிடைக்குமாங்க? கிடைக்கும் சார். நல்லதுங்க. நான் மதியானம் 2 மணி போல வரேன். ஓகே, வாங்க சார். சார், நேற்று அந்த டெட் பாடி கிட்ட கிடைச்ச ஷூ மார்க்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அந்த ஷூ மார்க்கை வச்சு பார்க்குறப்போ அது காஞ்சிபுரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஷூ சார். சைஸ் 8. டோட்டலாக 8 பேர்கிட்ட அந்த ஷூ இருக்குது சார். 3 டவுனில் 3 பேர்கிட்ட, 6 டவுனில் 3 பேர்கிட்ட, 7 டவுனில் ஒருத்தர்கிட்ட, அப்புறம் 2 டவுனில் ஒருத்தர்கிட்ட. அது உங்களோட தான் சார். ஏமா அனு, சாய்ராம் மாப்பிள. அனு, மாப்பிள வந்துட்டாரு. ஃபேண்டா குடிக்கிறீங்களா? வேண்டாம் மாமா. சாய்ராம். அப்பா, பாப்பா பிஸ்கட் கேட்டா அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. உள்ள வாங்க, சாப்பிடலாம். பாபா ஊர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம். சாய்ராம் 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 சாய்ராம், பாபா ஊர் கருணாலயம்,
பாவங்கள் சரணாலயம். அது என்னோட ஷூ மாமா. ஆ? சாய்ராம், சாரி மாப்பிள்ள, என்னதுன்னு நினைச்சு போட்டுட்டேன். அது ஒரே சைஸ் ஒரே கலர் இல்லையா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வேற கலர்ல எடுக்கிறது தான் நல்லது. பாபா ஊர் கருணாலயம். மாப்பிள்ள, நான் மார்க்கெட் வரைக்கும் போறேன். சிக்கன் வாங்கணுமா மட்டன் வாங்கணுமா? உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க மாமா. சாய்ராம். அம்மாடி அனு, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, சீக்கிரம் வந்துருங்கப்பா. பாபா ஊர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம், என் பாபா ஊர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம்.